நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் ஊரில் கும்மி பாட்டு போடுவான். கும்மி பாட்டு கும்மி அடிக்கும்போது 5 தட்டு கும்மி 6 தட்டு கும்மின்னு முளைப்பாரியை வச்சு சுற்றி சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க. நான் போய் சின்ன பிள்ளையாக உட்காந்துருப்பேன் தான். அந்த மாதிரி என் மைய வயசில் போய் எதுக்குன்னு பாட்டு கேட்கல, முடிஞ்சோடனே சுண்டல் கொடுப்பாங்க. உண்மையில் முளை கொடுத்து தண்ணியை சுற்றி அப்படி முக்காடை போட்டு உட்காந்துருப்போம். நான் கேட்பேன், அண்ணே எப்போனே சுண்டல் இருடா, அது முடிஞ்சோடனே தருவாங்கடா, தருவாங்க அப்படின்னு. அப்படியே வருவாங்க. ஏன்னா ஒரு சுண்டல் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் 2ஆக கொடுப்பாங்க. அவங்கள காட்டி வாங்கிடலாம், அதுக்காக என்னை கூட்டி போவாங்க. அப்போ பாருங்க, இங்கே வருங்க, யானை வருவதை பாருங்கடி, யானை அசந்து வருவதை பாருங்கடி, சாமி வருவதை பாருங்கடி, சாமி சப்பரவர் அப்படியே 1000 தாமரை மொட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படியே பாட்டாக வந்துருச்சு. நான் 5 வயசில் கேட்டேன். அப்புறம் கல்லூரி +2 +1 படிக்கும்போது வந்து பார்த்தா அலைகள், ஏய் இது எங்கள் ஊர் கும்மி பாட்டு, ஏய் காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன், ஒயில் பாட்டு பரணிசாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பக்கலங்க எங்க காபத்தை முக்கா தொட்டே பா. ஏடா நம்ம ஊர்ல ஒயில்ல பண்ணது வாய்க்காட்டில் பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சு. எல்லாமே உழைப்பிலிருந்து பிறந்ததான். இசை எப்படி வந்ததுங்கிறீங்க? ஆதி மனிதன் வந்து இங்க பாருங்க, உழைப்பிலிருந்து தான் மொழி வருது. இங்க பாருங்க, இப்படி ஒலி எழுப்பினா. இப்ப எதுக்கு முதல் மொழி தமிழ்ங்கிறான்னா, இந்த ஒலி முழுக்க தமிழ் இருக்கு. அப்ப முதலா மனிதன் எழுப்பிய ஒலி தமிழில் இருப்பதால் முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ்ங்கிறான். இது நான் கூட சொல்லலாம், நீங்க என்ன பெருமைக்கு பீத்திரான் சிம்மாங்களாம். அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது உலகில் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்னு எழுதுறான். இந்த இருக்கு வலையொலியில். அந்த இது எழுப்புறான். அந்த ஒலி என்ன பண்றான், மறுபடியும் தூர நிற்கிறாங்களா, அவங்கள கூப்பிட முடியல, கை தட்டுறான். கை தட்டு இப்போ தட்டின பாருங்க, அப்படி சுற்றி தட்டின பாருங்க, அப்படி தொடர்ந்து தட்டுறான். அப்போ அது ஒரு வடிவமாக வருது. குச்சி எடுத்து தட்டுறான், குச்சியோட மரத்தில் தட்டுறான், கல்லில் தட்டுறான், தொடர்ந்து தட்டுறான், அதில் பிரிக்கிறான் அப்படியே இசையை. அப்படியே அப்போ இருந்தே உருவாகுது. இந்த பயல இடையில வந்து இது நாங்கள் தான் முன்னாடி, நீங்கள் தான் முன்னாடி. இனிமேல் அவன் கீர்த்தனை மார்கழி இசை விழா நடத்தும் போது நம்மளும் இதே மாதிரி ஒரு இடத்த உட்கார்ந்துக்கிட்டு, இங்க வர நமக்கு அரங்கம் தரலையா, பொட்டல் எங்கேயாவது பொட்டல்ல போட்டு மேடையை போட்டு, ஏய் வாடா எல்லாம் உட்கார்றா, உட்காரு